ஹாய் ஃபேமிலி, இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8 மந்த் பேபிக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் வரா மாதிரி அவல் மிக்ஸ் பண்ணிடணும். எனக்கு அளவு தெரியுன்றதுனால நான் அப்படியே பேக்கெட்டோட கொட்டுறேன். நீங்கள் ஒரு ஸ்பூனில் கணக்கு வச்சுக்கோங்க. அதை கொட்டி முடித்த பின்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிக்கணும். ஒரு வாட்டி அலசினா மட்டும் போதாது, ஒரு 2 to 3 டைம்ஸ் அலசிக்கணும். அலசின பிறகு கால்வாசி தண்ணி ஊற்றி நல்லா அதை ஊற வச்சிடணும். 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கணும். அது ஊறி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன சைஸ் கேரட் எடுத்து அது மேலே இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்ச பின்னாடி அப்போ அது ஊறத்துக்கும் இது நம்ம ரெடி பண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். இது ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டாலும் ஓகே, இல்லை சீவி போட்டாலும் ஓகே. நான் என் பாப்பாவுக்கு எப்பவுமே சீவி போட்டு தான் கொடுப்பேன். அதனால் நான் சீவி எடுத்துக்கிட்டேன். சீவி எடுத்த பின்னாடி அது 15 மினிட்ஸில் ஊறி முடிச்சிருக்கும். அது ஊறின பிறகு நல்லா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ண பிறகு என்ன பண்ணோன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அது எந்த அளவுக்கு ஊறணுன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதில் நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த பதத்துக்கு ஊறி இருந்துச்சுன்னா போதும். அதில் வந்து நம்ம கேரட்டை மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஊறி இருந்துச்சுன்னா போதும். அதில் நம்ம கேரட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அதை குக் பண்ண போகிறோம். இப்போ குக் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாமா? ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அந்த குண்டானில் இருக்க அவலை தூக்கி அப்படியே வச்சாலே போதும். இப்போது நம்மளுக்கு இது நல்லா குக்காகி வரணும். அப்படின்னும் போது நம்மளுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுன்றதை அது குக் ஆகும் போதே நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து தண்ணி வந்து நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன். அதனால் எனக்கு வந்து குக் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கினேன். மிக்ஸ் பண்ண உடனே நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா கொதிக்கிறட்டும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்து வரணும். ஏன்னா அவல் ஆல்ரெடி நம்மளுக்கு ஊறி இருக்குது. அந்த கேரட் மட்டும் நம்மளுக்கு வெந்து வரணும். அது வெந்து வந்த பின்னாடி லைட்டாக நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மிக்ஸ் பண்ண உடனே அது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். வேணும்னா பேபிக்கு சால்ட் வேணும்னா போட்டுக்கலாம். நான் என் பாப்பாவுக்கு லைட்டாக சால்ட் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். ஏன்னா டேஸ்ட் வரணும். அப்போ தான் வந்து பாப்பா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் சாலிடாக இருந்தால் போதும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.